அஞ்சாந்தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். 82 பிசி அப்படின்ற நம்பரு 4ஆந்தேதி கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தேன். அது வந்து வீடியோ ஓப்பனிங்கில் என்ன சொன்னால், ஒரு 4 கெஸ்ஸிங் பார்த்தேன், அதில் இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. அதுக்கும் வந்து நம்ம 3 ரூட் எடுத்து தான் நம்ம ஒரே ரூட்டில் அந்த 82 அப்படின்ற நம்பர் கொடுத்தோம். ஏன்னா எப்போவுமே நான் சொல்கிறது, ஒரு நம்பர் வந்து ஏற்கனவே வந்ததுலேருந்து தான் வருமே தவிர புதுசாக வராது. அந்த மெத்தடு தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன். இருக்குது நிறைய மெத்தேடு. இப்போ அந்த மெத்தேடு தான் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், 12 கீழே 82 பாருங்கள், 12 கீழே 82. இது எப்போ வந்ததுன்னா பாருங்கள், மே மாதம். அதாவது போன வருஷம் மே மாதம் வந்த 12க்கு 82. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 மாதம் ஆயிடுச்சு. அப்போவுமே வந்து பாருங்கள், கரெக்டாக 12க்கு 82. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், 12க்கு 92 அப்படின்ற ஒரு நம்பர் நமக்கு வந்துச்சு. அந்த 92 இங்கே நமக்கு பிசியில் 92. ஒரு நாள் விட்டு பாருங்கள், 28, அது நமக்கு 82. இந்த மாதிரிலாம் ஒரு சிலதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நாம் அந்த 82 அப்படின்ற நம்பரை பிசியில் எடுத்துருந்தோம். இன்னொரு நம்பரு இதில் வந்து மெம்பர்ஷிப் வீடியோவில் 226 அப்படின்னு கொடுத்துருந்தேன். இன்னும் 4 கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா, அதிலுமே வந்து 685 அப்படின்ற நம்பரும் 683 அப்படின்ற நம்பர் எடுத்திருந்தேன். ஆனால் இந்த 82ஓட 682 மேட்ச் பண்ணணும்னு ஐடியா வரல. ஸோ என்ன பண்ணுறது? சரி பாருங்கள், இப்போ இந்த 82 வந்தால் நமக்கு எந்த மாதிரிலாம் மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். நான் ஒரு சில இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இன்னுமே நிறைய இடத்துல இருக்கும். நான் ஒரு சில இடத்துல மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பிசி 32, அதுக்கு ஒரு 73. ஸோ இது என்னென்னா, ஒரு நம்பர் ஆப்போசிட், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த 82ம் இந்த 37ம் எப்படியெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இது பாருங்கள், 12 வந்துச்சு நமக்கு, 82 வந்துச்சு. அந்த 73 அப்படின்ற நம்பர் பார்த்தோம் இல்லையா, அந்த 73க்கு பாருங்கள் 23 அப்படின்ற ஒரு நம்பர். அது மட்டும் இல்லாமல் நமக்கு 912 அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சு. அது மேலே பாருங்கள் 621. ஸோ இந்த 621மே பாக்ஸில் வருமானமே நேற்று ஐடியா பண்ணிச்சு, முடிஞ்சிச்சு. இருந்தாலும் நான் திரும்ப உங்களுக்கு ஏற்கனவே வந்ததுலேருந்து தான் வரும், புதுசாக எதுவும் வரதில்லை. இப்போ அந்த மெத்தடு தான் போயிட்டுருக்கு அப்படின்னு திரும்ப சொல்கிறேன். அதனால் நீங்கள் ஏற்கனவே ஏசி பிசி ஏபியில் ஏற்கனவே இருக்கிற நம்பர்லேருந்து அது கீழே மேலே இருக்கிற நம்பரை ப்ளே பண்ணாலே வின்னிங் வாங்கிடலாம். ஓகேவா? அது ஒன்றும் இப்போ பாருங்கள், இந்த 82க்கு 87. ஸோ 37க்குமே திரும்ப அப்படியே ஒரு 87. ஓகேவா? இங்கே பாருங்கள், 32க்கு ஒரு 73. அந்த 32க்கு 82. இந்த 73க்கும் 87. ரெண்டுமே ஒரே நம்பர் தான். இது ரொம்ப கன்ஃபியூஸெல்லாம் இல்லை. ரெண்டுமே 32னாலும் 73னாலும் ரெண்டுமே ஒரே நம்பர் தான். அதே தான் பாருங்கள், 82க்கு 23 ரெண்டுமே ஒரே நம்பர் தான். இப்போ பாருங்கள், 87க்கு 87. இந்த 52 அப்படின்ற நம்பரை நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ பாருங்கள், திரும்பவும் அதே 82க்கு எதுவுமே மாறாமல் அப்படியே 23. 2 மாதம் கேப்பில் திரும்பவும் 82 ஏபியில், அது கீழே அப்படியே வந்து 23 ஏபியில். எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ பாருங்கள், திரும்பவும் நமக்கு இந்த 87க்கு 87. இந்த கீழே இருக்கிற 52க்கு பாருங்கள், கரெக்டாக 02. 02. இப்போ பாருங்கள், திரும்பவும் இந்த 87க்கு அதுக்கு அடுத்த மாதம் இங்கே பிசி, இந்த 87 பிசி, இங்கே அந்த 87க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 23. ஸோ இந்த 02க்கு ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 57. ஆனால் அங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 52. திரும்பவும் பாருங்கள், அந்த 23க்கு ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 87. ஒரு நாள் விட்டு அப்படியே பாருங்கள், பிசியில் 87 வைக்கும்போது, ஸோ இங்கே 02, இங்கே 52,
இங்கே ஒரு வேளை 57 வரும், இல்லைன்னா 57 வரும்னு பார்த்தா திரும்பவுமே கரெக்டாக அப்படியே 02 பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது இப்போ வரைக்குமே அப்படியே தான் வந்துட்டுருக்கு. கரெக்டாக பாருங்கள், இங்கே 82க்கு 23, அதே மாதிரி இங்கே ஒரு 82க்கு 23, இங்கே 87க்கு 02, இங்கே 87க்கு 02. திரும்பவும் பாருங்கள் அப்படியே 82க்கு திரும்பவும் அப்படியே 73. எங்கேருந்து வருது பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருந்துமே அப்படியே தான் வந்துட்டுருக்கோம். நம்ம இங்கே எவ்வளோ சார்ட் இருக்கோ அதை வச்சு தான் பார்க்குறோமே தவிர இதுக்கு முன்னாடியுமே அப்படி தான் இருக்கும். இதுக்கும் பாருங்கள் எவ்வளோ நாள் கேப்பு, எத்தனை மாதம் கேப்பு. அப்போவுமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 82க்கு 73. அது கீழே பாருங்கள், ஏபியில் பாருங்கள் 82க்கு 27. அந்த 27 நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் பாருங்கள் அந்த 27க்கு 22 வரும்போது அந்த 87க்கு 82 வருது பாருங்கள். ஸோ ஒன்றை வச்சு தான் ஒரு நம்பர் வரும், புதுசாக எதுவும் வராது. அப்போ இந்த 22க்கு மேலே 74 எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது கரெக்டாக அந்த 74 22 அப்படின்ற நம்பரு ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு நம்பரு இல்லாமல் இன்னொரு நம்பர் வராது. இப்போ கூட பாருங்கள் நமக்கு 12 பிசி வந்துச்சு, அது கீழே 82 வந்துச்சு. ஸோ கரெக்டாக இந்த பாருங்கள் 12க்கு இங்கே ஒரு 21, அது கீழே பாருங்கள் 78க்கு நமக்கு என்ன வந்துச்சு 82. 1 கீழே 8, 2 கீழே 7. ஆனால் இப்போ நமக்கு 1 கீழே 8 வந்துச்சு, 2 கீழே 2 வந்துச்சு. கரெக்டாக எதுவும் மாறிக்குதா பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள் இந்த 82 இருக்குது. ஸோ 82 நமக்கு பிசி இருக்குது. இப்போ இந்த 82 கீழே இந்த ஏசியில் 10ன்னு இருக்குது. ஸோ இந்த 82 கீழே 10ன்ற நம்பர் நமக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகிருக்கணும். கரெக்டாக எப்படியெல்லாம் மேட்ச் ஆகிருக்கணும் அப்படின்னா 32, 87 இந்த மாதிரி வர இடத்துல இந்த 10க்கான கரெக்டான நம்பர் மேட்ச் ஆகிருக்கணும். கரெக்டாக இப்போ பாருங்கள் 82 அப்படின்ற நம்பரு எங்கே இருக்குது பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 87 இருக்குது. அதுக்கு மேலே நமக்கு ஏசியில் இல்லை, ஆக மொத்தத்தில் 10ன்ற நம்பர் இங்கே கேமில் இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு திரும்பவும் அதே மாதிரி வேறு எங்கேயாவது மேட்ச் ஆகிருக்கணும். ஒரு சில இடத்துல இருக்காது. அதனால் ஒரு டைம் 2 டைம் வரல அப்படின்றதுக்காக திரும்பவும் வராது அப்படின்னலாம் இல்லை. பாருங்கள் இப்போ 82க்கு 87, அது கீழே பாருங்கள் 10 முடிஞ்சிச்சா பாருங்கள். இங்கே ஏசியில் 82, இங்கே ஏசியில் 10, அதுக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 87, அது கீழே ஒரு 10. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும், நிறைய இடத்துல நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கு அதான் வந்தத்துலேருந்து தான் திரும்ப வரும். அதை நீங்கள் கவனமாக பார்த்து கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். இங்கே கூட பாருங்கள் இப்போ கூட வந்திருக்கு 10, அதுக்கு நமக்கு என்ன வரணும் 82க்கு 37. அந்த மாதிரி ஒரு நம்பரு ஆப்போசிட் பண்ணி வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இருக்கிறதே 10 நம்பர் தான். சிங்கிளில் இருக்கிறது 10 நம்பரு, ஏபிபிசியில் இருக்கிறது 100 நம்பரு. இங்கே பாருங்கள் 10க்கு 78 முடிஞ்சிச்சிங்களா? அவ்வளோதான் கேமு. நாம் தான் பெருசாக போட்டு குழப்பின்னு இருக்கிறோம். இப்போ இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. இப்போதைக்கு இருக்கிற மெத்தட் இது, அதனால் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்குவானான்னு சொல்கிறேன். இந்த 912 நமக்கு ரிசல்ட் வந்துச்சு. 912 அது கீழே இருக்கிற 187, 137 ஃபுல் ஆப்போசிட் பண்ணி பாருங்கள் 682 எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஒன்றும் சொல்கிறது இல்லை. சரி, இப்போ என்ன தான் கெஸ்ஸிங் எடுக்கிறோம் அதை பார்த்துருவோம். இந்த இப்போ பாருங்கள், அதையும் சொல்லிடுறேன், என்ன சொல்ல வந்த முழுசாக சொல்லிடுவோம். இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 32க்கு 73, இந்த 32க்கு 73. ஓகேவா? இந்த 32க்கு 73 இங்கே பாருங்கள் அதே 82க்கு 73 எவ்வளோ நாள் ஆகிருக்கு பாருங்கள். அப்போவுமே கரெக்டாக இது இந்த 32க்கு 73க்கும் இந்த 28 37 கரெக்டாக ஒரு வருஷம்.
இதுக்கும் ஒரு வருஷம் கேப் இருக்குது. ஆனால் அந்த ஒரு வருஷத்துலையுமே கரெக்டாக அதே நம்பர் தான் வந்துருக்கு. இடையில எத்தனையோ 28 87 வந்திருக்கலாம், அப்போ வரல. இந்த பாருங்கள், இந்த இடத்துல வரல. 87க்கு 58 வந்திருக்கு, 37 வரல. அதான் சொல்கிறேன், ஒரு டைம் 2 டைமும் வரல அப்படின்னாலும் நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தட் எடுத்துக்க வேண்டியது தான். இங்கே நோட் பண்ணிக்க சொன்னேன், 87க்கு 58 இதுவுமே இருக்கும். அதாவது அது கரெக்டாக நம்ம ஒரு 3 மெத்தடில் நீங்கள் நம்பர் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 பிசி, ஓகேவா? அதனுடைய ஆப்போசிட் பண்ணிங்கன்னா மொத்தம் அதில் ஏதாவது ஒரு பிசி ஒரு ஏபி கண்டிப்பாக பாஸ் ஆகும், ஓகேவா? அது மாதிரி ஒரு 3 மெத்தடில் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மெத்தட்னால் இன்னொரு மெத்தட் வந்துடும். அதை தான் திரும்ப திரும்ப வரும், ஓகேவா? அதனால் இப்போது 82க்கு நான் இந்த இடத்த நோட் பண்ணி சொன்னேன் இல்லையா, இந்த 52, இது ஒரு 02, இங்கே ஒரு 52, ஓகேவா? அதை தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அதுதான் இப்போ நாம் அந்த 02 அப்படின்ற நம்பரை வச்சு தான் கேமு எடுக்கணும். அது 02. அப்புறம் இன்னொரு மெத்தட் என்னென்னா, இந்த 637 அதுக்கு ஃபுல் ஆப்போசிட் நமக்கு இல்லை, 6ன்ற நம்பர் ஏ போல் நின்று பிசியில் 37க்கு 82 அப்படின்னு வந்துச்சு. நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, ஏசியில் 80க்கு 10 அப்படின்ற நம்பரு. அதே மாதிரி இங்கே 10க்கு பிசியில் 87 வந்துருக்குது. அந்த மாதிரி இப்போ நம்ம இந்த பிசியில் 37க்கு ஃபுல் ஆப்போசிட் 82, ஓகேவா? ஸோ இந்த 76 அப்படின்ற நம்பரை அப்படியே பிசியில் வைக்க போகிறோம். நல்லா கவனமாக பார்த்துங்க. எப்படி அப்படின்னா, இந்த ரெட் மார்க்கில் இருக்கிற இந்த இடத்த பார்த்துங்க. 87க்கு ஏபியில் ஒரு 76, ஓகேவா? அப்படியே அந்த 87 ஃபுல் ஆப்போசிட் பண்ணுங்கள், 23. அதுக்கு அப்படியே ஏபியில் அது கீழே ஒரு 76, ஓகேவா? இப்போ அந்த 87 ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணுங்கள், 37. அதுக்கு ஒரு 76 பிசி. இங்கே 2 ஏபி முடிஞ்சு வச்சு திரும்பவும் இதே மெத்தடு பிசியில் வருமானு எதிர்பார்த்துருந்தேன். கரெக்டாக இப்போ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஏபியில் 87 பார்த்துங்க. ஏன்னா நான் இன்றைக்கி இவ்வளோ ஸ்லோவாக சொல்கிறேன்னா அதுக்கு புரியணுன்றதுக்காக தான். ஒரு சில பேர் பார்த்தாலே புரிஞ்சுப்பாங்க, சில பேர் ஒரு டைமு நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியல அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், 87 நோட் பண்ணிங்க. 87க்கு ஒரு 76, ஓகேவா? இந்த 87 ஃபுல் ஆப்போசிட் பண்ணுங்கள், 32. அதை 23 அப்படின்னு திருப்பி வைக்கும்போது 76, ஓகேவா? 2 ஏபியில் முடிஞ்சிச்சு இந்த கேமு. ஸோ இந்த 37 அடுத்து பார்த்திங்கன்னா, இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணுங்கள், ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. 87ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 37, அதுக்கும் கரெக்டாக இந்த 76. இப்போ ஏபிலேருந்து பிசிக்கு வந்துட்டோம், ஓகேவா? இப்போது இந்த கேமு திரும்ப ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் தான் இந்த கேம் முடியும், புரியுதுங்களா? 87க்கு ஃபுல் நம்பர் ஆப்போசிட்டு 32, அதிலிருந்து 37. இதில் ஒரு நம்பர் குறையுது. என்ன நம்பர் குறையுதுன்னா 82 அப்படின்ற நம்பர் குறையுது. அந்த 82 இங்கே பிசியில் இப்போ வந்தாச்சு. இப்போ நமக்கு திரும்ப பிசி அதே 76 தான் வரணும், மாறாமல் அப்படியே வரும். இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா, இங்கே 0க்கு இங்கே ஒரு 5 வந்துச்சு, ஓகேவா? அப்புறம் இந்த 7க்கு இங்கே ஒரு 7 வந்துச்சு. இல்லை இது 37. இங்கே வந்துடுவோம். இந்த என்ன இது, இந்த 0க்கு இங்கே 5 அப்படின்னு நம்பர் வந்துச்சு. இந்த 6க்கு 1ன்ற நம்பர் இங்கே வந்துச்சு. இப்போ இந்த 7ன்ற நம்பர் நிற்கிது, 4 அப்படின்ற நம்பர் தனியாக நிற்கிது, ஓகேவா? திரும்ப இங்கே 6 அப்படின்ற நம்பரே வந்து போச்சு, ஓகேவா? 6 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. இப்போ நமக்கு இருக்கிற நம்பரு ஒன்று, இந்த 7 அப்படின்ற நம்பர்லேருந்து நமக்கு 2ன்ற நம்பர் இங்கே வரணும். அப்படின்னா இந்த 4ன்ற நம்பர்லேருந்து 9 அப்படின்னு நம்பர் வரணும். இல்லை, ஒரு வேளை இந்த 6 கீழே இருக்கிற 1ன்ற நம்பர் அப்படியே வந்துடணும்.
இதுதான் ஏ போர்டில் வரணும். ஆனால் பிசி 76 அப்படின்ற நம்பர் தான் வரணும். ஏன்னா இந்த மெத்தடு ஏற்கனவே நான் எதிர்பார்த்தனது தான். நேற்று பிசி 82 சொல்லும் போதுமே இது நான் போன வாரம் எடுத்து வச்ச நம்பரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த ரிசல்ட் வந்தோடனே அதை எடுத்து வச்சுட்டேன். ஓகேவா? என்ன வீடியோ லேட்டாக போட்டேன், இல்லைன்னா அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபாலோ நம்பர்னு போட்டிருப்பேன். இல்லை புதன்கிழமை கரெக்டாக இதை பிசியில் ப்ளே பண்ணுங்கன்னு போட்டிருப்பேன். என்ன பண்ணுறது? சரி, இதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ பார்த்து வச்சுக்கிற நம்பர். ஓகேவா? அதனால் இது கரெக்டாக இது வந்து நான் இந்த இடத்துல எதிர்பார்த்தேன், இதுக்குள்ளே இந்த நம்பர் வரணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் 82 ஏபியில் வந்துச்சு. ஆனால் பிசியில் 76 அடித்தாங்க அப்போவுமே. ஓகேவா? பாருங்கள், ஏபியில் 82 வரும்போது அப்போவுமே பிசியில் 76ன்ற நம்பர், ஆனால் ஏபியில் 76 அப்படின்ற நம்பர் தான் வந்திருக்கணும். ஆனால் பிசியில் வந்துச்சு. ஸோ திரும்பவே வந்து பிசியில் 76 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும் அப்படின்றது தான் என்னுடைய கெஸ்ஸிங். ஓகேவா? அதனால் பிசியில் ஒரு 76, அதுக்கு ஏ போர்டில் 176ன்னே வைக்கலாம், அப்படி இல்லைனா 476. ஏன்னா இதில் இந்த ஃபஸ்ட்டு 0க்கு 5 வந்துடுச்சு, இந்த 6க்கு 1 வந்துடுச்சு, இந்த 4ன்ற நம்பரும் இந்த 7ன்ற நம்பரும் நிற்குது. இதுக்கு ஒரு 276 ஆல்ரெடி நமக்கு போன மாதத்தில் இங்கே வந்துச்சு. இது ஆப்போசிட் பண்ணால், அப்படி இல்லைன்னா இந்த 4ன்ற நம்பருக்கு வச்சு 976 அப்படின்ற நம்பர் வரலாம். ஓகேவா? 976 அப்படின்ற நம்பர்லாம் நம்ம பிசி 76 அப்படின்ற ஒரே கெஸ்ஸிங் கொடுக்குறேன். எப்படின்னு பாருங்கள், உங்களுக்கு என்ன ஐடியா வருதுன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த 52 அப்படின்ற நம்பரை வாட்ச் பண்ணிங்கன்னு சொன்னேன். இந்த 23 கிலோ 52, இந்த 87 கிலோ 52, இந்த 87 கிலோ 52. ஸோ பிசியில் அந்த 52ன்ற நம்பரை நீங்கள் 57னோ 07னோ எப்படியோ அதை 4 நம்பர் வரும். அந்த 4 நம்பரை வச்சு பிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள், வாய்ப்பு இருக்குது. ஒரு பிசி ஃபாலோ நம்பர் எடுத்து வச்சுருக்கேன், அடுத்து அந்த வீடியோ லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஓகேவா? இப்போதைக்கு நமக்கு பிசி 76. பாருங்கள், ஆல் போர்டில் இந்த நம்பரை நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது வந்து மாதம் மாதம் வர நம்பர்ஸு. ஓகேவா? மாதம் மாதம் இந்த நம்பர் வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதம் 2992 அப்படின்ற நம்பர் முடிச்சிட்டாங்க. ஓகேவா? இந்த நம்பர் முடிஞ்சிச்சு. ஸோ மீதி 17 இதில் ஏதாவது இன்னும் 3 கண்டிப்பாக வரும். அதாவது இப்போ நமக்கு என்ன ரன்னிங்கில் இருக்குதோ அதில் இருக்கிற நம்பர் கண்டிப்பாக வரும். பாருங்கள், இது நம்ம சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதில் ஏதாவது இன்னும் 3 நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அதிகபட்சம் 10 தேதிக்குள்ளே இதில் ஏதாவது ஒரு நம்பராவது பாஸ் ஆகும், அப்படி இல்லை 2 நம்பராவது பாஸ் ஆகும். ஓகேவா? அதனால் இது மாமூலாக வந்து வர நம்பரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம என்ன கெஸ்ஸிங் எடுத்துருக்கோம், பிசி 76க்கு 976 எடுத்துருக்கோம், பிசியில் 52க்கு சப்போர்ட்டுக்கு எடுத்துருக்கோம். பாருங்கள். ஓகேவா? அது இல்லாமல் நம்ம ஃபாலோ நம்பருங்களில் பி போர்டு 8 4 10 தேதிக்குள்ளே ஒரு 15 தேதிக்குள்ளே வரும், சி போர்டு 6 10 தேதிக்குள்ளே வரும் அப்படின்னலாம் பழைய வீடியோஸில் போட்டிருக்கோம். இப்போ நமக்கு 8 பி போர்டில் வந்துருச்சு, இன்னும் 4ன்ற நம்பர் வர வேண்டியிருக்கு. அதே மாதிரி சி போர்டில் 6ன்ற நம்பரும் வர வேண்டியிருக்கு. பாருங்கள், 6ன்ற நம்பர் மாதத்தில் ஒரு டைம் தான் வருது. போன மாதம் தான் நமக்கு 276. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு டைம் தான் வந்துருந்தது. அதனால் பார்த்துக்குங்க. ஓகேவா? ஆல் போர்டில் 7 2 4 5 8 அப்படின்ற நம்பரு தான் இப்போ ரன்னிங்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் 8ன்ற நம்பரு திரும்ப திரும்ப வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஓகேவா? 8ன்ற நம்பரு நமக்கு இந்த மாதம் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் எது வருதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா?